ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்துல போய் தான் இருக்காரு. அட்டமாதிபதியா போய் உட்கார்ந்துட்டாரு. அப்ப 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சு போனாலும் கூட குரு என்னைக்குமே நின்ற வீட்டை விட பார்க்குற வீட்டை நல்லது பண்ணுவாங்கிறத பழமொழி. அப்போ அவரோட பார்வை 12ஆம் வீட்டுக்கும் இருக்குது, 2ஆம் வீட்டுக்கும் இருக்கும். தான் நீச்சமாகிற வீட்டையும் குரு பார்க்கறதுனால வருமானமெல்லாம் வந்துட்டு இருக்கும். சுமாராக வந்துட்டு இருக்குதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வருமானத்துக்கு அப்படிங்கிறது இருக்குது. வேலை தேடிட்டு இருக்கிறாங்க எங்கள் பையன், நான் வேலை தேடிட்டு இருக்கிறேங்க அப்படின்னா இந்த மாதத்தில் வேலை வாய்ப்பெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா குரு மறைஞ்சு போனாலும் கூட உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல தூக்கம் வரும். எதை பற்றியும் சிந்திக்காமல் நல்ல சுகமாக தூங்குறேங்க நான் அப்படின்னா தூக்கம் நல்லா வரும். தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்க்கக்கூடிய அமைப்பை உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து ராசியை பார்க்கறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த காரியத்திலையும் சோம்பேறித்தனம் பார்க்காம சுறுசுறுப்பாக இறங்கி வேலை செய்யணும். உங்கள் காரியத்தை நீங்கள் தான் நேரடியாக போய் பார்க்கணும். இந்த காரியம் செய்யணும், நாளைக்குன்னா 2 நாள் டைம் இருக்குது, மெதுவாக பார்க்கலாம் அப்படிங்கிறத விட்டுட்டு அன்னைக்கே பார்த்துடணும். ஏன்னா சனி பார்த்ததுன்னா சோம்பேறித்தனத்தை கொடுத்துரும், தள்ளி போட பார்க்கும். அப்போ தள்ளி போடுற போது உங்களுக்கு என்ன ஆகுன்னா உங்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் தள்ளி போயிடும். பிறர் உங்களுக்கு உதவணும்னு நினச்சாலும் கூட இந்த நம்ம தள்ளி போடுறதுனால அது தவிர்த்து போயிடும். அதனால அதை நீங்கள் என்றைக்குமே எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மாதிரி கணவன் மனைவி உறவுகளில் சிறப்பாக தான் இருக்கும். மனைவி சொல்லக்கூடியதை காதில் வாங்குங்க. குடும்ப சம்பந்தமான விஷயங்கள், குடும்பத்தில் ஒரு முடிவு எடுக்கிறது, உங்கள் குடும்பத்தில் குழந்தை குட்டிக எல்லாத்தையும் ஒன்றா உட்கார வச்சு டிஸ்கஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா 100க்கு 100 அது சக்ஸஸ் ஆகும். அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்னு உதாசீனப்படுத்தினீங்கன்னா பாதிக்கப்படுறது நீங்களாக தான் இருக்கும். அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நீங்கள் முடிவெடுக்கிறது கலந்து பேசி முடிவெடுங்க. வேலை செய்கிற இடத்துலையும் எச்சரிக்கையாக இருங்க. தேவையில்லாத வீண் பழி சேரக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். அந்த வீண் பழியை நம்ம செய்யாட்டியும் கூட நமக்கு அது மன சங்கடத்தையும் சோர்வையும் உண்டாக்கும். அதனால் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்க. மேலதிகாரிகிட்ட என்றைக்குமே 10 அடி தள்ளியே நின்றுக்கங்க. ரொம்ப பக்கத்தில் நெருங்கி போக வேண்டாம். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் 10 அடி தள்ளி நிற்கிறது ரொம்ப நல்லது. ஆக நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு 50-50ன்னு சொல்லக்கூடிய நல்லதும் கெட்டதும் 50-50% இருக்குங்கன்னா நிச்சயமாக அப்படித்தான் இருக்கும். இப்போ 12 ராசிகளுக்கு உண்டான பலனெல்லாம் கேட்டீங்க. உங்களுடைய ராசியில் உங்களோட ஜாதகத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது, நான் என்னோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டால் கீழ்கண்ட நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஒரு சின்ன கட்டணம் தான், அதை செலுத்தி உங்கள் மனசில் இருக்கிற கேள்விக்கெல்லாம் விடையை தெரிஞ்சுக்கோங்க.